டிஃபைன் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா என்ன? இஃப் எனி ஐடியா? சும்மா உனக்கு தெரிஞ்சதை நீ என்ன வேணாலும் சொல்லலாம். ப்ரொஃபஷனல் கோர்ஸ்னா என்ன? சும்மா சொல்லுங்கப்பா, உனக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. டிஃபைன் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இந்த ப்ரொஃபஷனல் கோர்ஸை பற்றின ஒரு ஐடியா எனக்கே பெரிய லெவலில் கிடையாது. ஜஸ்ட் ஒரு 1 month முன்னாடி நாங்கள் ஒரு கலெக்டர் மீட்டிங் போயிருந்தோம். அங்கே ஒருத்தவங்க சீஃப் கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்க ரொம்ப கிளியராக சொன்னாங்க, டிஃபைன் ப்ரொஃபஷனல் கோர்ஸ். இப்போ நான் எம்பிபிஎஸ் படிக்கேன். எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு நான் டாக்டர் ஆகிட்டேன். டாக்டர் ஆனதுக்கப்புறம் நான் என்னதான் பார்ப்பேன் அப்படின்னு கேட்டேன்னா, ட்ரீட்மெண்ட் தான் பார்ப்பேன். எப்போ வரைக்கும் நான் ட்ரீட்மெண்ட் பார்ப்பேன்? என்னுடைய லைஃப் முடிகிற வரைக்கும் நான் என்னதான் பார்ப்பேன்? ட்ரீட்மெண்ட் தான் பார்ப்பேன். நான் என்ன படிச்சிருக்கனோ அது ரிலேட்டடா என்னுடைய ஜாப் இருந்துச்சுன்னா நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். நான் பிஎஸ்சி மேக்ஸ் படித்தேன், எம்எஸ்சி மேக்ஸ் படித்தேன், பிஎட் படித்தேன். அதாவது எஜுகேஷன், குழந்தைகளுக்கு எப்படி பாடம் நடத்துறதுன்னு படித்தேன். நான் இப்போ என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு கேட்டால் குழந்தைகளுக்கு பாடம் தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். நான் சூஸ் பண்ணது ப்ரொஃபஷனல் கோர்ஸ். பிஇ சிவில் இன்ஜினியரிங் படிப்பான், ஐடி கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுவாங்க. பிஇ முடிச்சுட்டு என்ன செய்வாங்கன்னா பலசர கடை வைப்பாங்க. அதுக்கு எதுக்கு அவன் மேக்ஸ் பேசிஸ் கெமிஸ்ட்ரி எடுத்து படிக்கணும்? நீ சூஸ் பண்றது உனக்கு ப்ரொஃபஷனலா கோர்ஸா இருக்கணும்னா அதுக்கு நீ எலிஜிபிளா இருக்கணும். அப்புறம் நான் ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சூஸ் பண்றது எப்படி சார்? உனக்கு படிக்கிற நேரமே தெரியணும், ஐ ஆம் எலிஜிபிள் இன் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி அப்படின்னு. அப்புறம் ப்ரொஃபஷனல் கோர்ஸை சூஸ் பண்ணனா இருந்ததா இருந்துச்சுன்னா நான் கட்டாயம் அது 10th 11th 12thலேயே நான் ஃபிக்ஸ் பண்ணா மட்டும்தான் உண்டு. இல்லாட்டும் உனக்கு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் கிடைக்காது. ஏன்னு கேட்டேன்னா உனக்கு நீ நிறைய படிப்ப, ஏதோ ஒரு அது எப்படி சொல்லுவாங்க, 10th முடிச்சு ஏதோ ஒரு கோர்ஸ் 11th ஒன்று எடுப்பாங்க, 12th முடிச்சுட்டு ஏதோ ஒரு காலேஜ் சூஸ் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போவாங்க. இதெல்லாம் என்ன வரக்கூடாதுன்னு நினைச்சேன்னா கட்டாயம் நீ ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் சூஸ் பண்ணணும்னு நினைச்சேன்னா ஃபிக்ஸ் பண்ணியே ஆகணும், ஐ ஆம் எலிஜிபிள் இதுக்கு தான். நெக்ஸ்ட், ப்ரொஃபஷனல் கோர்ஸ்ல ரொம்ப நெகட்டிவா போய்கிட்டு இருக்கிற முதல் இது என்னதுன்னு கேட்டேன்னா இன்ஜினியரிங். ஏன்னா ஆஃப்டர் +2 கோர்சஸ் எதுலாம் சார் சூஸ் பண்ணுவாங்க? இப்போ மெடிக்கல் லைன் இருக்குப்பா, இன்ஜினியரிங் லைன் இருக்கு, ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்கு, டிப்ளமோ இருக்கு, லா போறவங்க இருக்காங்க, ஃபிஷரிஸ் போறவங்க இருக்காங்க, அக்ரிகல்ச்சர் போறவங்க இருக்காங்க. ஆஃப்டர் +2 நீ எடுத்திருக்கக்கூடிய கோர்ஸ் எத்தனை கோர்சஸ்ன்னு பார்த்தேன்னா 1 2 கிடையாது, 100 200 கிடையாது, 300 400 கோர்சஸ் இருக்கு, எல்லா கேட்டகரி வைஸும். அதுல ரொம்ப மோசமா போய்கிட்டு இருக்கு. மற்ற டிபார்ட்மெண்ட் கூட என்னன்னு கேட்டேன்னா அவன் டாக்டரா கட்டாயம் ட்ரீட்மெண்ட் தான் பார்ப்பாங்க. அக்ரி டிபார்ட்மெண்ட்ல படிச்சவங்கன்னா அது ரிலேட்டடா தான் ஒர்க் பண்ணுவாங்க. இந்த இன்ஜினியரிங் படிச்சவங்களுக்கு மட்டும்தான் என்னன்னு கேட்டேன்னா அவன் படிக்கிறது ஒன்னா இருக்கும், பார்க்குற தொழில் வரும். அதுக்கு ரொம்ப சிம்பிளா ஒரு வேர்டு சொல்லிடுவாங்க, இன்ஜினியரிங் படிச்சா வேலை கிடைக்காதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனா இன்ஜினியரிங் படிச்சா நல்ல வேலை கிடைக்கும். ஆனா நீ படிக்கக்கூடிய கோர்ஸும் படிக்கக்கூடிய காலேஜும் மட்டும்தான் அதை சூஸ் பண்ணுவோம். அப்படி என்ன இன்ஜினியரிங் எப்படி சார் பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது, பெஸ்ட் கோர்ஸ் சூஸ் பண்றது, அதை தான் இந்த செஷன் ஃபுல்லா சார் என்ன செய்ய போறேன்னு கேட்டேன்னா சொல்ல. 10th ஸ்டாண்டர்ட் குழந்தைகளுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, ஹவு டு கால்குலேட் த கட் ஆஃப். கட் ஆஃப் கால்குலேஷன் எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்றவங்க 11th மேத்ஸ், பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கட்டாயம் தெரிஞ்சிருந்திருக்கணும். காமர்ஸ் குரூப்ல படிக்கக்கூடிய குழந்தைகள் ஓரளவுக்காவது தெரிஞ்சிருந்திருக்கணும். 10th ஸ்டாண்டர்ட் பிள்ளைகளுக்கு தெரியலன்னா தப்பு இல்லை அது. ஆனால் 11th 12th மேத்ஸ், பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தவங்க கட்டாயம் தெரிஞ்சிருந்திருக்கணும். ஏன்னா இந்த இன்ஜினியரிங் கோர்ஸ் யாருக்காக தான் மெயின்லி இருக்கு அப்படின்னு கேட்டா மேத்ஸ், பயாலஜி அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சவங்க. ஹவு டு கால்குலேட் த கட் ஆஃப், எனிபடி? உண்மையாவே தெரியாதப்பா, சும்மா சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு, நீ சொல்லு.
அவனுக்கு எல்லாரும் ஒரு தடவை கிளாப் பண்ணுங்கப்பா. ரொம்ப ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னு கேட்டேன்னு வச்சுக்கோங்க, பாதி கேள்விகளுக்கு எனக்கு பதில் தெரியாம இருக்கும், மீதி கேள்விகளுக்கு பதில் தெரிஞ்சு நான் சொல்லாம இருப்பேன். பதில் தெரியாதவனுக்கு கூட பிரச்சனையே வராது. ஆனா பதில் தெரிஞ்சு சொல்லாம இருக்கான் பாத்தியா, அவன் வந்து கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்றான்னு அர்த்தம். உனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சதுன்னா அதை கரெக்டா பயன்படுத்தி. வெரி குட்பா, தேங்க்யூ. மேக்ஸ் மார்க்கு எனக்கு 100 மார்க்ஸ், ஃபிசிக்ஸ் 50, கெமிஸ்ட்ரி 50. ஸோ ஓவரால் 200க்கு கட் ஆஃப் கால்குலேஷன் என்ன செய்வாங்கன்னா பண்ணுவாங்க. இந்த வருஷம் இன்ஜினியரிங்க்கு அப்ளிகேஷன் எத்தனை வந்துச்சு? ஒரு 27th ஜூன் தான் என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் ரேங்க் லிஸ்ட் போட்டாங்க. இந்த வருஷம் வந்த அப்ளிகேஷனுடைய மொத்த எண்ணிக்கை 2,39,299, கிட்டத்தட்ட 2,40,000. இந்த 2,40,000த்துல 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப் வாங்கினது எத்தனை பேர்? 141 பேர் வந்து 200 அவுட் ஆஃப் 200. 200 அவுட் ஆஃப் 200 கட் ஆஃப்னா என்ன அர்த்தம்? மேக்ஸ் 100, பிசிக்ஸ் 100, கெமிஸ்ட்ரி 100. நம்ம வந்து ப்ராக்டிக்கலா இது பாசிபிளா இல்லையான்னு நம்ம அனலைசிஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம். அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 141. நான் ஒரு 10 வருஷமா அந்த டேட்டா அனலைசிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு வருஷமும் இவ்வளவு வராது. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 30 பேருன்னு சொல்லி லிஸ்ட் போடுவாங்க, 100 அவுட் ஆஃப் 100 அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஒரு 40 பேர் இருப்பாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 141 பேர் 200 அவுட் ஆஃப் 200. அதுக்கு அடுத்த கட் ஆஃப் 199.75. 199.75 எவ்வளவு டிஃபரெண்ட்? ஜஸ்ட் 0.25. 199.75 எத்தனை பேரும் தெரியுமா? 763 பேர். அதெல்லாம் விட இன்னொரு டேட்டா ஒன்று சொல்றேன் சார். 199.50, 199.25, 199, 188.75 இப்படியே நான் ரெடியூஸ் பண்ணிட்டே வர்ற நேரம் 195 to 200 வரைக்கும் கட் ஆஃப் வாங்கினுடைய எண்ணிக்கை 8300. ரொம்ப கிளியரா தெரிஞ்சுக்கோ, 195க்கு மேல கட் ஆஃப் வாங்கினவங்களுடைய எண்ணிக்கை 8000. சேம் 190 to 200 எத்தனை பேர் சார்? கிட்டத்தட்ட 15,000 பேர், அப்ராக்சிமேட்லி 15,000. 15,000 பர்சன்ட் வந்து 190க்கு மேல கட் ஆஃப் வச்சிருந்தாங்கன்னா இந்த 15,000 பர்சனுக்கு தான் ரெப்புடேஷன் இன்ஜினியரிங் காலேஜ்ல சீட் அவைலபிளா இருக்கும். நான் தான் முதலே சொல்லிட்டேன்ல, 2,40,000 பேர் வந்து அப்ளிகேஷன் பண்ண பிறகு எப்படி சார் எத்தனை பேர் நம்பிக்கையா அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க? இந்த இன்ஜினியரிங் காலேஜில் நான் கோர்சஸ் சூஸ் பண்ணக்கூடியது. உனக்கு தெரிஞ்ச இன்ஜினியரிங் காலேஜ் கோர்சஸ் ஏதாவது ஒரு 5-6 கோர்சஸ் சொல்லு. இதை வந்து 2 டைப்பா டிஃபைன் பண்ணுவாங்க. ஒன்று ட்ரெடிஷ்னல் கோர்சஸ். சார் ட்ரெடிஷ்னல் கோர்சஸ்னா என்னது சார்? எல்லாருக்கும் தெரியும். சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், EEE, ECE, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி, ஏஐ. இவ்வளவுதான் எனக்கு தெரியும், அதிகபட்சமா எனக்கு தெரியும். இல்லைன்னா இது போக ஒரு 2-3 ட்ரெடிஷ்னல் கோர்ஸ் எல்லா காலேஜஸ்லயும் இருக்கும், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சூஸ் பண்ணுவாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னா மோர் தென் 10 lakh ஸ்டூடெண்ட்ஸ் எங்க இருக்கான்னு கேட்டா தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்காங்க. இது என்னன்னா ட்ரெடிஷ்னல் கோர்ஸ். ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது என்ன சார் ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்? கெமிக்கல் இன்ஜினியரிங், பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், செராமிக்ஸ் இன்ஜினியரிங், பெட்ரோலியம் இன்ஜினியரிங், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்,
பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங். இதுல இன்னும் ஒரு பெரிய ஒரு ஆச்சரியம், கட் ஆஃப் கால்குலேஷன் மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 வச்சு தானே சார் பண்றாங்க. ஆனா இத்தனை கோர்சஸ் எப்படி சார் பாசிபிள்? நீ படிக்கிற மேக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இந்த 3 தான் உனக்கு தெரியும். ஆனா உன்னை இத்தனை கோர்சஸ் சூஸ் பண்ண சொல்றாங்க. எப்படி? 12th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில ஒரு சாப்டர் இருக்கு, மெட்டலர்ஜிக்கல். இருக்கா இல்லையாப்பா? எத்தனாவது லெசன் பாது? ஃபர்ஸ்ட் லெசன். மெட்டலர்ஜிக்கல்னு ஒரே ஒரு சாப்டர் எங்க இருக்குன்னு கேட்டா கெமிஸ்ட்ரியில +2ல இருக்கு. +2 முடிச்சதுக்கு அப்புறம் அந்த சாப்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சு படிக்கக்கூடிய பையன். +2 முடிச்சதுக்கு அப்புறம் மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்னு ஒரு கோர்ஸ் இருக்கு. மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்ல +2ல ஒரே ஒரு சாப்டர் படிக்கிற நீ மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்ல 4 வருஷம் அந்த மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங்கை மட்டுமே படிப்ப. அது எப்படி சார்? ஒரு பாடத்தை எப்படி சார் 4 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 38 பேப்பர்ல கொடுப்பாங்க? +2ல நீ படிக்கக்கூடியது எல்லாமே எப்படின்னு கேட்டேன்னா, நீ +2 முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன்ல நீ படிக்கக்கூடிய அந்த கிட்டத்தட்ட 50-60 இன்ஜினியரிங் கோர்ஸுக்கும் என்னென்ன தேவையோ அதனுடைய பேசிக்ஸை வெறும் 1% தான் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் நீ படிக்க ஆரம்பிக்கிறது வெறும் புள்ளி தான் +2ல. அதை வச்சு ஒரு கட் ஆஃப் எடுத்ததுக்கு அப்புறம் நான் கோர்ஸ் சூஸ் பண்ற நேரம் எப்படி? நான் கட் ஆஃப் இவ்வளவு வச்சிருக்கேன். நான் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி வச்சு நான் கட் ஆஃப் வச்சிருந்தாலும் ரொம்ப கிளியரா இருக்கணும், எனக்கு மேத்ஸ் தான் நல்லா வரும். மேத்ஸ் நல்லா வரும்னு நினைக்கிறேன்னா நீ கட்டாயம் என்ன கோர்சஸ் சூஸ் பண்ணலாம்? கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், ஏஐ, டேட்டா சயின்ஸு, இந்த மாதிரி கோர்சஸ். பிசிக்ஸ் தான் எனக்கு நல்லா வரும் சார்னு ஃபீல் பண்றேன்னா எலக்ட்ரானிக் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், EEE, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர்சஸ். எனக்கு கெமிஸ்ட்ரி தான் நல்லா வரும் சார், செராமிக் இன்ஜினியரிங், பிளாஸ்டிக் இன்ஜினியரிங், மெட்டலர்ஜிக்கல் இன்ஜினியரிங், இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். நான் இன்ஜினியரிங் போற நேரமே இன்னும் நான் ரொம்ப அப்டேட் பண்ண வேண்டியிருக்கு. பாதி பேருக்கு தெரியாது ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னா என்ன, ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா என்ன. வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்? நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்காங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சா என்ன செஞ்சிடலாம். சொல்லு. அவனுக்கு எல்லாரும் கிளாப் பண்ணுங்கப்பா. அதான் சார் சொல்றேன், எனக்கு அதை பத்தி நான் 100% தெரிஞ்சுக்கணும்னு தேவை கிடையாது. அதை நான் 25% நான் தெரிஞ்சிருந்தேனா, இல்லை ஒரு 5% தெரிஞ்சிருந்தேன்னா நான் +2 முடிக்கிற நேரம் அது 50% ஆகும். நான் கவுன்சிலிங் போறதுக்குள்ள அது 75% ஆகும். அந்த கோர்ஸ் சூஸ் பண்ற நேரத்துக்கு 100% இதை எடுத்தா எனக்கு இவ்வளவு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு ரொம்ப கிளியர் ஐடியா ஆயிடும். தேங்க்யூ. ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்னா என்னது சார், ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங்னா என்னது சார்? நான் இங்க ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சேன்னா ஹெலிகாப்டர், ஏரோப்ளைன், அதுக்கப்புறம் நம்ம எர்த்துக்குள்ள என்னென்ன டிராவலிங் ஏர்ல நடக்கோ அது மட்டும் படிக்கிறது பேர் தான் ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங். எர்த்தை தாண்டி நான் ராக்கெட் லான்ச் பண்ணுவேன், சேட்டலைட் மூலமா ரிசர்ச் பண்ணுவேன். அந்த இதுக்கு பேர் என்னதுன்னு கேட்டேன்னா ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங். பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கும் பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங்க்கு என்ன டிஃபரெண்ட்? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங்கும் பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங்க்கு என்ன டிஃபரெண்ட்? இல்லப்பா, அந்த கொஸ்டின்ஸ்லாம் ரேஸ் பண்ற நேரம் என்னன்னு கேட்டேன்னா, நம்ம இவ்வளவு விஷயங்கள் அப்டேட் பண்ண வேண்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கோ. ஏன்னா நான் சார் கொஸ்டின் ரைஸ் பண்ணேன்னா ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங் சொல்லுவேன், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி இன்ஜினியரிங் சொல்லுவேன். இன்ஜினியரிங்லயே பிஇன்னு ஒன்று இருக்கு, பிடெக்னு ஒன்று இருக்கு. பிஇன்னா என்னன்னு தெரியணும், பிடெக்னா என்ன தெரியணும். பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி, வாட் இஸ் த டிஃபரன்ஸ்? அப்படின்னா இது எல்லாத்தையுமே நான் கேள்வி கேட்டுட்டு விட்டுட்டு போயிடுவேன். நான் இதெல்லாம் டீட்டெயிலா நான் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னா ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் தான் டிஸ்கஸ் பண்ண முடியும், அவ்வளவு விஷயங்கள் இருக்கும். நீ சர்ச் பண்ணணும். நான் 11th படிக்கேன், 12th படிக்கேன், மேக்ஸ் பயாலஜி எடுத்துட்டேன், கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்துட்டேன், நான் இன்ஜினியரிங் தான் போகணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா
இதை எல்லாத்தையும் யார் அப்டேட் பண்ணி வைக்கணும்னு கேட்டா நீ அப்டேட் பண்ணி வைக்கணும். ஐ திங்க் சார் வந்து ட்ரெடிஷனல் கோர்ஸ்னா என்ன, ஸ்பெஷலைசேஷன் கோர்ஸ்னா என்னன்னு சொல்லிட்டேன். ஹவு டு சூஸ் த இன்ஜினியரிங் காலேஜ். இந்த இன்ஜினியரிங் காலேஜ் சூஸ் பண்ற நேரம் பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் வீக் இந்த கலெக்டர் மீட்டிங் நடக்கிற நேரம் அவங்க ரொம்ப தெளிவா சொன்னாங்க. இதை வந்து 3 கேட்டகரியா பிரிக்கலாம். 1, நான் இந்த காலேஜ் தான் சார் படிக்கணும்னு முடிவு பண்ணுவேன், அப்படின்னா அதுக்கு தக்கன நான் மார்க் எடுக்கணும். செகண்ட் கேட்டகரி, எந்த கோர்ஸ்னாலும் பரவாயில்ல சார் இந்த காலேஜில் தான் படிக்கங்கிறது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி, நான் எந்த காலேஜில் படித்தாலும் பரவாயில்ல இந்த கோர்ஸ் தான் படிப்பேன்னு ஒரு முடிவாக இருப்பாங்க. ஒரு சில பசங்களுக்கு என்ன இருக்கும்னு கேட்டேன்னா, இல்லை பிள்ளைகளுக்கு நான் இந்த கோர்ஸ் தான் படிப்பேன், நான் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் தான் படிப்பேன், எந்த காலேஜாக இருந்தாலும் பரவாயில்ல. இது செகண்ட் கேட்டகரி. தேர்ட் கேட்டகரி ஒன்று இருக்கு. ஆக்சுவலாக அன்னைக்கு அந்த கலெக்டர் மீட்டிங்கில் அந்த எக்ஸ்பர்ட் வந்து அதை சொல்லவே இல்லை. என்னன்னு கேட்டேன்னா, நான் தேர்ட் கேட்டகரிக்குள்ள போகலை, ஆனால் அது நேம் மட்டும் சொல்லிட்டு விட்டாங்க. என்னன்னு கேட்டேன்னா, எனக்கு எந்த காலேஜ் கிடைச்சாலும் பரவாயில்ல, எந்த கோர்ஸ் கிடைச்சாலும் பரவாயில்ல, அந்த கேட்டகரி. ஸோ தேர்ட் கேட்டகரிக்குள்ள யாரும் தயவு செய்து போகவே போகாதீங்க. இப்போ அப்படி இருந்தீங்கனாலும் அதுலேருந்து மாறிக்கோங்க. ரொம்ப கிளியரா தெரியணும், எனக்கு இந்த காலேஜில் தான் நான் படிக்க போறேன், இல்லைன்னா நான் இந்த கோர்ஸ் தான் படிக்க போறேன். ரெண்டுல ஏதாவது ஒரு முடிவை யார் எடுக்கணும்னு கேட்டீங்கன்னா நீங்க எடுக்கணும். இந்த காலேஜ் சூஸ் பண்ற நேரம் அகடமிக் வெயிட்டேஜஸ் சொல்லி சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து ரொம்ப டீட்டெயிலா நீங்க அப்டேட் பண்ணணும். எப்பன்னு கேட்டீங்கன்னா +2 முடிச்சதுக்கு அப்புறம். ஆனா இதெல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோ. NIRF, நேஷனல் இன்ஸ்டிடியூஷனல் ரேங்கிங் ஃப்ரேம், சென்ட்ரல் கவர்மெண்ட்னால கொடுக்கக்கூடிய ஒரு சர்டிபிகேட். நான் சூஸ் பண்ணக்கூடிய காலேஜ் வந்து இந்த NIRF ரேங்க் லிஸ்ட்ல எத்தனாவது பிளேஸ்ல இருக்கு, இது டாப் மோஸ்ட் பிளேஸ்ல இருந்துச்சுன்னா அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் காலேஜ். நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி வந்து நம்பர் 1 பிளேஸ்ல இருக்கு. இன்ஜினியரிங் போகணும்னு ஆசைப்படக்கூடிய எல்லா குழந்தைகளும் ஃபர்ஸ்ட் ஆசைப்படக்கூடியது என்னது? அண்ணா யூனிவர்சிட்டி. NBA, நேஷனல் போர்ட் ஆஃப் அக்ரிகேஷன், NAC, ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ, எல்லா காலேஜஸ்னுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ரிவ்யூ உனக்கு தெரியணும். பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டு, அந்த காலேஜில் பிளேஸ்மெண்ட் எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியணும். சரி சார், இதெல்லாம் நான் சர்ச் பண்ணணுமா சார்? ஆமாப்பா, இப்போ +2 முடிச்சு இருக்கக்கூடிய கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணக்கூடிய குழந்தைகள் எல்லாத்தையும் சர்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது ப்ராக்டிக்கலாக பாசிபிளே கிடையாது. ஏன்னா வெரி ஷார்ட் பீரியட். ஏன் சார் அவ்வளவு விஷயங்கள் இருக்கா சார்? ஆமாப்பா, அது பெரிய லிஸ்டே இருக்குப்பா. இதுக்குள்ள நான் போய் சொல்றதா இருந்துச்சுன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் என்னென்ன இருக்குங்கிறத அப்படியே சார் லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சு. இது எங்க நீங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, DOTE, டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்படிங்கிற ஒரு வெப்சைட், www.DOTE. அந்த வெப்சைட்டுக்குள்ள நீங்க போனீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாலிடெக்னிக்ஸ், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், மொத்தம் எத்தனை காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜ் எத்தனை, பிரைவேட் காலேஜ் எத்தனை, கவர்மெண்ட் எய்டட் காலேஜ் எத்தனை, ஃபுல் டீடைலும் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் அஃபிஷியல் வெப்சைட்ல இருக்கும். ஜஸ்ட் DOTE நீ டைப் பண்ணாலே போதும். டெக்னிக்கல் எஜுகேஷன் இருக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே வந்து அந்த இதில் நான் ஃபர்ஸ்ட் எடுத்தது என்னதுன்னு கேட்டிங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ். அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்னா என்ன சார்? அதுதான்ப்பா நம்பர் 1 பெஸ்ட் இன்ஜினியரிங் காலேஜ்னே சொல்லுவாங்க. மொத்தம் 4 காலேஜஸ் இருக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்குள்ள. ஃபர்ஸ்ட் ஒன் CEG, காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி. செகண்ட் ஒன் MIT, மெட்ராஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி. தேர்ட் ஒன் AC Tech, அழகப்பா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. லாஸ்ட் ஒன் ஃபோர்த்து SAP, ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங். இந்த ஸ்கூல் ஆஃப் ஆர்கிடெக்சர் அண்ட் பிளானிங்கிறது என்னன்னு கேட்டா, ஆர்கிடெக்சர் படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகள் அண்ணா யூனிவர்சிட்டியில தான் படிக்கணும் அப்படின்றதா கட்டாயம் நாட்டான் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதியிருக்கணும். நேஷனல் ஆப்டிடியூட் டெஸ்ட் இன் ஆர்கிடெக்சர். நான் ஆர்கிடெக்சர் படிக்கணும், அண்ணா யூனிவர்சிட்டியில தான் படிக்கணும்னு நினைச்சேன்னா நாட்டா எக்ஸாம் கிளியர் பண்ணி நீ அங்க போய் அட்மிஷன் போடலாம். அப்போ TNEA மூலமா அட்மிஷன் போடக்கூடியது அண்ணா யூனிவர்சிட்டியில மொத்தம் 3 கேம்பஸ், CEG, MIT, AC Tech. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல எனக்கு கிடைக்கலன்னா செகண்ட் ஒன் கவர்மெண்ட் காலேஜஸ். தமிழ்நாட்டில் மொத்தம் கவர்மெண்ட் காலேஜஸ் எத்தனை இருக்கு? 11 கவர்மெண்ட் காலேஜஸ் இருக்கு.
இந்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கவர்மெண்ட் காலேஜை ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஏன் சார் அப்படின்னு கேட்டேன்னா, ஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஃபெசிலிட்டிஸ் நல்லா இருக்கும், நம்ம வந்து என்ன செய்யணும்னா ப்ரெஸ்டீஜ் இஷ்யூக்காகவே வேற காலேஜில் போய் சேரும். ஆனால் கவர்மெண்ட் காலேஜஸ்னுடைய வேல்யூ உனக்கு தெரியாமல் இருக்கும், சர்ச் பண்ணிப்பாரு. நெக்ஸ்ட் ஒன், கவர்மெண்ட் எய்டட் காலேஜ். கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்னா என்னதுப்பா? ஆக்சுவலாக நம்ம ஸ்கூல் என்ன ஸ்கூல்? பியூர்லி செல்ஃப் ஃபைனான்ஸ் ஸ்கூல். அட் த சேம் டைம் நாடா ஸ்கூல் எடுத்தேன்னா கவர்மெண்ட் எய்டட் ஸ்கூல். ஸோ கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வரும், நம்ம கமிட்டி மெம்பர்ஸும் என்ன செய்வோம்னா ஃபண்டு அதுக்கு அலாட் பண்ணுவாங்க நம்ம ஸ்கூலுடைய டெவலப்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட்லேருந்து வரும். ஸோ இதுதான் என்னதுன்னு கேட்டால் கவர்மெண்ட் எய்ட். இதே மாதிரியே கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ் இன்ஜினியரிங்கில் மொத்தம் 3 காலேஜஸ் தான் இருக்குது. எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் என்னது அப்படின்னு கேட்டால் சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இந்த காலேஜில் நான் சூஸ் பண்ணுறதா இருந்துச்சுன்னா நான் அதில் அந்த கட் ஆஃப் மார்க்கை பற்றி லாஸ்ட்டாக அடுத்து சொல்கிறேன் சார். சிஐடி, கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. செகண்ட் ஒன் பிஎஸ்டி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி. இந்த ரெண்டுமே எங்கே தான் இருக்குன்னு கேட்டால் கோயம்புத்தூரில் தான் இருக்கு. ஐ திங்க் எல்லாருக்குமே எந்த காலேஜ் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்டி தெரிஞ்சிருக்கும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தியாகராஜா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் எங்கப்பா இருக்கு? மதுரை. இந்த 3 காலேஜுமே கவர்மெண்ட் எய்டட் காலேஜ், ரெப்புடேஷன் இருக்கக்கூடிய காலேஜ். இந்த காலேஜில் சேரணுங்கிறது நிறைய பேருடைய ஆம்பிஷனாக இருக்கும். அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அடுத்து எந்த காலேஜஸ் தான் வச்சிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த 3 காலேஜஸ் தான் என்ன செய்யணும் கேட்டினா இருக்கும். அதுக்கடுத்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ். ரீஜனல் கேம்பஸ்னா என்னது சார்? தமிழ்நாட மொத்தம் 4 ரீஜனல் கேம்பஸாக பிரிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு ரீஜனல் கேம்பஸ்லையும் அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் மாதிரியே எத்தனை காலேஜஸ் இருக்குன்னு கேட்டோன்னா 4 காலேஜஸ் இருக்கு. ஸோ அந்த 16 காலேஜும் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் படிக்கிறதுக்கு ஈக்குவலாக அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ் இருக்கும். நிறைய பேருக்கு அந்த யூனிவர்சிட்டி, அந்த அண்ணா யூனிவர்சிட்டியுடைய ரீஜனல் கேம்பஸை பற்றி சுத்தமாக தெரியவே தெரியாது. ஈவன் இப்போ வந்து +2 முடிக்கக்கூடிய பையங்க மேற்கொண்டு அதை சூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அவன் அப்டேட் பண்ணி வைக்காதனால. சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ், இதில் மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமானதை என்னதுதான் கேட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸ் தான். ஏன் சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜஸில் வந்து எப்படி சார் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டிஎன்இஏ மூலமாக எப்படி சார் சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜுக்கு தமிழ்நாடு டிஎன்இஏலேருந்து அட்மிஷன் போடுவாங்க? ஆமாப்பா, ரொம்பலாம் சீட்டு கிடையாது. ஒவ்வொரு காலேஜஸ்லையும் 2 கோர்ஸ் இல்லை 1 கோர்ஸ் தான் இருக்கும். 40 சீட்டு இல்லை 50 சீட்டு தான் இருக்கும். ஆனால் அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜுக்கு ஒரு ஸ்பெஷல் உண்டு. என்ன சார் ஸ்பெஷலு? அந்த காலேஜ் வந்து ரிசர்ச் இன்ஸ்டியூட்டாக இருக்கும். ரிசர்ச் இன்ஸ்டியூட்டாக இருந்தால் என்ன சார் ஸ்பெஷலு? நான் பியும் அங்கே தான் படிப்பேன், பிஜி எம்இயும் அங்கே படிக்கலாம், பிஹெச்டி அங்கேயே முடிக்கலாம். அட் த சேம் டைம் நீ ஏதாவது ஒரு இதில் ரிசர்ச் பண்ணணும்னு நினைக்கனா அதையும் அங்கேயே படிக்கலாம். ஏன்னா அதுதான் அந்த ரிசர்ச் இன்ஸ்டியூட்டுக்கு வேல்யூ. நிறைய இன்ஜினியரிங் காலேஜஸ்ல ஆர்டின்னு ஒரு டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க. என்னது ஆர்டின்னு? என்னதுப்பா? ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஒவ்வொரு இன்ஜினியர்ஸுடைய டியூட்டியை என்னதுன்னு கேட்டேன்னா என்ன செஞ்சே ஆகணும்னு கேட்டா ரிசர்ச் பண்ணியே ஆகணும். டெவலப்மெண்ட்னா எதனுடைய டெவலப்மெண்ட் சார்? சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டுக்கு. சரி, ரிசர்ச் பண்ணி நான் சொசைட்டியோட டெவலப்மெண்ட்டுக்கு என்ன கொடுக்க போறேன்? நியூ இன்வென்ஷன் ஏதாவது ஒன்று நான் கண்டுபிடிக்கணும். ஐ ஆம் த இன்ஜினியர். அப்படின்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட் இல்லாத இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறது டோட்டலி வேஸ்ட்டு. ஆனால் நம்மளுடைய கவர்மெண்ட் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜனல் கேம்பஸ், சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ், இது எல்லாத்துலேயுமே ஆர்டி டிபார்ட்மெண்ட் தனியாக இருக்கும். சைபட், அது என்ன சார் சைபட்? சென்ட்ரல் இன்ஸ்டியூட் ஆஃப் பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. பிளாஸ்டிக் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு மட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்டால் நடத்தக்கூடிய காலேஜ் தான் என்னதுன்னு கேட்டீங்கன்னா சைபட். ஐஐஹெச்டி, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் ஹேண்ட்லூம் டெக்னாலஜி. கைத்தறி சம்பந்தமா டெக்ஸ்டைல்ஸ் ரிலேட்டடா நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டேன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ்ல இதுல படிச்சோம்னா நான் என்ன செய்யலாம்னு கேட்டீங்கன்னா ஹேண்ட்லூம்ல நான் வந்து ரிசர்ச் பண்ண முடியும். சிஸ்ரி, சிஇசிஆர்ஐ, சென்ட்ரல் எலக்ட்ரோ கெமிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட், சிஸ்ரின்னு சொல்லுவாங்க. இந்த 3 காலேஜஸ்லயுமே அதிகபட்சமான சீட்டு எத்தனை தான் கேட்டா 60 சீட்டு தான். ஆனா இந்த இன்ஸ்டியூட்ல படிச்சா நானே சொல்லிட்டேன், பிஇ அங்கேயே பண்ணலாம், எம்இ அங்கேயே பண்ணலாம், பிஹெச்டி அங்கேயே பண்ணலாம். நீ படிக்கக்கூடிய நிறைய காலேஜஸ்ல பிஹெச்டி பண்ண முடியாது. நிறைய காலேஜஸ்ல மாஸ்டர் டிகிரி இருக்காது. நீ படிச்ச கோர்ஸுக்கு மாஸ்டர் டிகிரி இருக்காது.
அப்புறம் என்னன்னா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் காலேஜ்ல ரிசர்ச் இன்ஸ்டியூட்ல படிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய குழந்தைகள் எதை சூஸ் பண்ணுவாங்க? சைபட் அப்படின்னு சொல்ற இந்த காலேஜ் என்ன செய்வாங்கன்னா சூஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் என்னதுப்பா? செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். இந்த செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜை பத்தி நான் பெரிய லெவல்ல நான் ஒன்றும் சொல்லணும்னு தேவையே கிடையாது. ஏன்னு கேட்டேன்னா அதிகபட்சமா என்னதான் இருக்கு? செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் தான் இருக்கு. இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமானது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ்னு போட்டு சார் எத்தனை போட்டிருக்கேன்? 400+. 400+னா ஓவரால் தமிழ்நாட்டில் எத்தனை இன்ஜினியரிங் காலேஜஸ் இருக்கு அப்படின்னு கேட்டேன்னா 450 காலேஜுக்கு மேலேயே இருக்கு. 450+. இதுல செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் மட்டுமே 400+ செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். இந்த இதுல அட்டானமஸ் காலேஜும் உண்டு, நான் அட்டானமஸ் காலேஜும் உண்டு. ஓகேவா? அட்டானமஸ் காலேஜ்னா என்ன, நான் அட்டானமஸ் காலேஜ்னா என்ன? சும்மா தெரிஞ்சதை சொல்லுங்கப்பா, உங்களுக்கு என்ன தெரியுதோ அது சொல்லணும். இல்ல எனக்கு என்னன்னா அந்த கேள்வி நான் கேட்டு வச்சுட்டு நான் போயிடுவேன். கேள்வியை கேட்டு வச்சுட்டு யார் போயிடுவா? நான் போயிடுவேன். அதை பத்தி நான் ஒரு 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 1% தான் நான் சொல்லுவேன். ஆனா அதெல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கிட்டேன்னா தான் ஒரு காலேஜை உன்னால ரொம்ப கிளியரா சூஸ் பண்ண முடியும். அட்டானமஸ்ங்கிறது என்னன்னு கேட்டா அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸை ஃபாலோ பண்ணாத காலேஜஸ் அவங்களுக்குன்னே ஒரு என்ன செய்வாங்கன்னா சிலபஸை ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கோங்க. நான் அட்டானமஸ் காலேஜுங்கிறது என்னதுன்னு கேட்டா அண்ணா யூனிவர்சிட்டி கீழே வரக்கூடிய எல்லா காலேஜஸுமே என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா நான் அட்டானமஸ் காலேஜ்னு சொல்லுவாங்க. நீ வந்து அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல படிச்சேன்னா அல்ல அண்ணா யூனிவர்சிட்டி சிலபஸ்ல படிச்சேன்னா உனக்கு ஒரு வேல்யூ, அட்டானமஸ் காலேஜ்ல படிச்சேன்னா உனக்கு ஒரு வேல்யூ. ஓகேவா? நெக்ஸ்ட் டிஎன்இஏ. டிஎன்இஏன்னு என்னதுப்பா? தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் டாப் பெஸ்ட் காலேஜஸ் அண்ட் கட் ஆஃப் அனலைசஸ். ஆக்சுவலாக இதுக்கு வந்து சாருக்கு என்னது வேணும் அப்படின்னு கேட்டால் ஒரு வெப்சைட்டே வேணும். ஐ திங்க் அதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், சாருக்கு இதில் வரல. ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் சொன்னேன் சார், என்ன வெப்சைட் சொன்னேன்? டிஓடி. அதே மாதிரியே நீங்கள் வீட்டில் போனீங்கன்னா ஃபோனில் ஜஸ்ட் எடுத்து டைப் பண்ணாலே போதும், டிஎன்இஏ கட் ஆஃப்னு அடித்தா போதும். டிஎன்இஏ கட் ஆஃப்னு அடித்தாலே போதும். உனக்கு என்னன்னு கேட்டேன்னா ஒரு லிங்க் ஒன்று ஓப்பன் ஆகும். அந்த லிங்க்குள்ளே போனேன்னா லாஸ்ட் இயர் 2024, 2023, 2022 லாஸ்ட் 3 இயர்ஸுக்குரிய ஒவ்வொரு இன்ஜினியரிங் காலேஜஸ்லையும் ஒவ்வொரு கோர்ஸுக்கும் லாஸ்ட் கட் ஆஃபா என்ன போட்டிருக்காங்க. இது எதுக்கு சார்? இது இதோட யூசேஜ் என்ன? ஆமாப்பா, நான் இப்போ அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் வந்து ரொம்ப பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்றேன். அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி படிக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்க எல்லா குழந்தைகளும் ஆசைப்படுவாங்க. அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜின்னு சொல்லிட்டு நீ அந்த வெப்சைட்டுக்குள்ள கொடுத்தேன்னா அந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்குன்னு வரும், ஒவ்வொரு கோர்ஸுக்கு எத்தனை சீட்டுன்னு வரும், அந்த சீட்டுக்கு லாஸ்ட் இயர் 2024ல என்ன கட் ஆஃப்க்கு மார்க் போட்டிருக்காங்கன்னு வரும். லாஸ்ட் இயர் 2024ல அண்ணா யூனிவர்சிட்டியில கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்க்கு லாஸ்ட் கட் ஆஃப் எவ்வளவுன்னு கேட்டா 200. லாஸ்ட் கட் ஆஃப் 200 என்னப்பா அர்த்தம்? அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜியில் கம்ப்யூட்டர் சயின்ஸுக்கு மொத்தம் 60 சீட்டு. 60வது சீட்டினுடைய கட் ஆஃப் மார்க் எவ்வளவுன்னு கேட்டேன்னா 200. நான் சொன்னேன் பாத்தியா, கட் ஆஃப் மார்க் வந்து 200 அவுட் ஆஃப் 200 141 பேர் வாங்கலாம்னு சொன்னேன்ல. இந்த 141 பேரும் எந்த காலேஜ் தான் சூஸ் பண்ணுவான்? 199.75 சொன்னேன்ல, அவன் முழுக்க எந்த காலேஜ் தான் சூஸ் பண்ணுவான்? இதுல இன்னொரு டேட்டா சார் சொல்றேன். அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ல மொத்தம் எத்தனை சீட்டுன்னு கேட்டேன்னா 1100 சீட்டு மட்டும்தான். ஆனா 198க்கு மேல கட் ஆஃப் எடுத்ததே கிட்டத்தட்ட 3000 பேர் இருக்கான். 195க்கு மேலேயே 8000 பேர் இருக்கான். கிட்டத்தட்ட 190க்கு மேலேயே எத்தனை பேர் இருக்கான்னு சொல்லிட்டு 15000 பேர் இருக்காங்க. அப்படின்னா நம்ம அந்த டாப் மோஸ்ட் பெஸ்ட் காலேஜ் நான் டிஸ்கஸ் பண்ற நேரம், அண்ணா யூனிவர்சிட்டியை ஃபர்ஸ்ட் நான் சொல்ற நேரம், நீ வந்து கட்டாயம் 199க்கு மேல ரீச் பண்ணனா, நான் படிக்கிற மேக்ஸு, பிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, இந்த மேத்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியை வந்து நான் வந்து 198க்கு மேல கட் ஆஃப் எடுத்தா இந்த காலேஜை நான் நினைச்சாவது பார்க்கலாம். நெக்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்ன்னு சொல்லி இந்த 3 கேம்பஸ் சொல்றேன்ல, அதுக்கு அடுத்து கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்.
இந்த கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்ல சிஐடி லாஸ்ட் இயர் 2024ல லாஸ்ட் கட் ஆஃபா கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு எவ்வளவு போட்டிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா 199.50. சார் என்ன சார் கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு மட்டும் சொல்றீங்க, ஹெவி காம்படிஷன் இருக்கக்கூடிய கோர்ஸ் என்ன கோர்ஸ்ன்னு கேட்டனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங். எனக்கு எவ்வளவு கட் ஆஃப் இருக்கணும்? 199.50 இருந்துச்சுன்னா பிஎஸ்சி காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியை நான் சூஸ் பண்ண முடியும் கவர்மெண்ட் எய்டட் காலேஜ்ல. அப்படின்னா அதுக்கு அடுத்து தியாகராஜா காலேஜ், அதுக்கு அடுத்து சிஐடி கோயம்புத்தூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. லாஸ்ட் இயர் காமாஜிரம் மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல கிட்டத்தட்ட 4 பேர் சிஐடியில சேர்ந்திருக்காங்க. அத்தனை பேருமே கட் ஆஃப் எவ்வளவுன்னு கேட்டா above 197. கவர்மெண்ட் எய்டட் காலேஜுக்கு அப்புறம் நான் கட் ஆஃப் அனலைசஸ் நான் பண்றதா இருந்துச்சுன்னா கட்டாயம் எந்த காலேஜ் பண்ணுவேன் அப்படின்னா உனக்கு தெரிஞ்ச டாப் மோஸ்ட் பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜஸ் ஏதாவது ஒன்று சொல்ல பார்ப்போம். செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், உனக்கு தெரிஞ்ச செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ் ஏதாவது ஒரு 4 செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ். என்னதுப்பா? ரைட், ஓகே. இல்லைங்க கவனி, அதை பத்தின ஒரு நாலேஜை நீ தான் கொண்டு வரணும். சார் ரைட்டு, வேண்டாம், அடுத்த கொஸ்டினாவது கேட்க. கோயில்பட்டியை சுற்றி இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் காலேஜஸ் என்இசி, பிஎஸ்ஆர், உண்ணாமலை இன்ஸ்டியூட். இந்த காலேஜஸ்னுடைய கட் ஆஃப்லாம் நாங்கள் இந்த ஸ்க்ரீனில் இப்படி காட்டினேன்னு வச்சுக்கோ, நீயே ரொம்ப ஃபீல் பண்ணுவ நம்ம அந்த காலேஜில் படிக்கணுமா அப்படின்னு. சதர்ன் சைடில் நான் சூஸ் பண்ணக்கூடிய காலேஜஸ்னுடைய வேல்யூ. அதனால தான் சார் ரிப்பீட்டட் ஒரு விஷயம் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஆல் இண்டியா ரேங்க்ல எந்த லெவலில் இருக்கு, அந்த காலேஜில் பிஹெச்டி முடிச்ச ப்ரொஃபஸர்ஸ் இருக்காங்களா, அந்த காலேஜில் லேப் ஃபெசிலிட்டிஸ் இருக்கா, அந்த காலேஜில் நியூ ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்களா, எனக்கு நான் ரிசர்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஐடியா போனோம்னா அந்த காலேஜில் அந்த ஃபெசிலிட்டிஸ் இருக்குமா, என்னை கைட் பண்ணுறதுக்கு ஒரு பிஹெச்டி ப்ரொஃபஸராவது இருப்பாரா. இன்னொன்று லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை சீட்டு ஃபுல்லாகுதுன்னு சொன்னேன்னா 2,40,000 சீட்டும் ஃபுல்லாகுது. ஒரு வருஷத்துக்கு எத்தனை சீட்டு இருக்குன்னு கேட்டேன்னா 3 லட்சத்துக்கு மேலே சீட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 50,000 சீட்டு வேஸ்டாக போய்கிட்டே இருக்கு. படிக்கக்கூடிய எல்லாருக்கும் என்னது உண்டு? சீட்டு உண்டு. கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேக்ஸ் பயாலஜியோ, மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் நீ பாஸ் பண்ணியிருந்தாலே மினிமம் எலிஜிபிள் கேட்டகரி கூட கிடையாது, எல்லாருக்கும் இன்ஜினியரிங் சீட்டு உண்டு. ஆனால் நான் எந்த காலேஜில் படிக்கங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறேங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கு நான் எல்லா டீட்டெயில்ஸையும் நான் கேதர் பண்ணுறேன். ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை பற்றி சொல்லணுமா நான் சார் நினச்சேன். அண்ணா யூனிவர்சிட்டியில் சிஇஜியில் படிக்கிறதுக்கு பெர் இயர் ஃபீஸ் எவ்வளவு? 25 to 30 தான். 25,000 எவ்வளவு தான்? 30,000 தான். அதே இது செல்ஃப் ஃபைனான்ஸ் காலேஜ், நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ்லேயோ நீ மேனேஜ்மெண்ட் கோட்டால ஒரு சீட் அட்மிஷன் போட்டனா மினிமம் அட்மிஷன் எவ்வளவு வாங்குவாங்க? 1 lakh. இந்த 1 lakh போக உனக்கு என்னது இருக்கும்? காலேஜ் ஃபீஸ் இருக்கும், ஹாஸ்டல் ஃபீஸ் இருக்கும், மெஸ் ஃபீஸ் இருக்கும், டியூஷன் ஃபீஸ் இருக்கும். ஆனால் என்னன்னா அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கேம்பஸ்குள்ள காலேஜ் ஃபீஸு, மெஸ் ஃபீஸு, ஹாஸ்டல் ஃபீஸு மொத்தத்துக்கே எவ்வளவு தான் வரும்னு கேட்டேன்னா 45 to 50 என்ன செஞ்சிருன்னா ஒரு வருஷத்துக்கே முடிஞ்சு போகும். அது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டேன்னா உன்னுடைய மார்க் எவ்வளவுக்கு எவ்வளவு கூடுதோ அவ்வளவுக்கு ஃபீஸ் என்ன செய்யும்? குறையும். உன் மார்க் எவ்வளவுக்கு எவ்வளவு குறையுதோ அவ்வளோக்கு எது கூடும்? ஃபீஸ் கூடும். ஸோ எனக்கு இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசை உண்டு சார், ஆனால் இவ்வளோ ஃபீஸில் படிக்கணும் சார். இன்னைக்கே ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ. 440 இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு பெஸ்ட் காலேஜ்னு எத்தனை காலேஜ் சார் சொல்லலாம்? ஒரு 50 காலேஜ் மட்டும்தான் சொல்ல முடியும். டாப் 50 காலேஜஸ் மட்டும்தான். இந்த டாப் 50 காலேஜஸுக்குமே கட் ஆஃப் இந்த கவுன்சிலிங்லாம் நடக்கல, எத்தனை ரவுண்டாக நடக்கும்?
மொத்தம் 3 ரவுண்டு. இந்த 3 ரவுண்டுல ஃபர்ஸ்ட் ரவுண்டுக்கு கட் ஆஃப் எவ்வளவுன்னு கேட்டேன்னா 200ல இருந்து 179. இந்த 200ல இருந்து 179 வரைக்கும் கட் ஆஃப்க்கு எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கேட்டேன்னா கிட்டத்தட்ட ஒரு 25,000 பர்சன் இருப்பாங்க. இந்த 25,000 பர்சனை எப்படின்னு கேட்டேன்னா அந்த டாப் 50 காலேஜுக்குள்ள எல்லா காலேஜஸ்மே என்ன செஞ்சு முடிச்சுவாங்க, சூஸ் பண்ணி முடிச்சிருவாங்க. செகண்ட் ரவுண்டு போற நேரம் என்ன சார் நடக்கும்? ஃபர்ஸ்ட் ரவுண்டு போற நேரம் ஒரு காலேஜை ஒரு கோர்ஸை நீ சூஸ் பண்ணுவ, அது ஆல்ரெடி ஃபிக்ஸ் ஆகிருந்துச்சுன்னா அந்த காலேஜில் அந்த கோர்ஸ் உனக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. 199.75 வாங்கின பையனுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி சிஇஜி கிடைக்கல. அவன் கட் ஆஃப் எவ்வளவு? 199.75. அண்ணா யூனிவர்சிட்டி படிக்கணும்னு நினைச்சா அவனுக்கு கிடைக்கல. கடைசியில் அவன் என்ன செஞ்சான்னு கேட்டேன்னா பிஎஸ்சியில் வந்து அட்மிஷன் போட்டான். பிஎஸ்சிலையும் அவன் கட் ஆஃப் தான் லாஸ்ட் கட் ஆஃப் 199.75. அப்புறம் நான் படிக்கிற காலேஜும் படிக்கிற கோர்ஸையும் நான் சூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன்னா நீ ஃபர்ஸ்ட் 2 கேட்டகரியில் இருப்ப. தேர்ட் கேட்டகரி நான் ஒன்று சொன்னேன் ஆரம்பிக்கிற நேரமே, என்னது? ஏதோ ஒரு காலேஜ் ஏதோ ஒரு கோர்ஸ். அதனால தான் அந்த வடின்னு சொல்லிடுறேன். நீ படிக்கிற எல்லாருக்கும் என்னது உண்டு? சீட்டு உண்டு. ஓகேவா? தேங்க்யூ வெரி மச்.